முத்துவடுகநாதர் சிங்கம்புணரி சிற்றரசராக இருந்த பூவலவனுக்கும் அவரது மனைவி குமராயி அம்மாளுக்கும் 1737 ஆண்டு முதலூர் என்ற கிராமத்தில் பிறந்தவர்தான் மகான் முத்துவடுகநாதர். செம்பிநாட்டை கைப்பற்றுவதற்கு முயற்சிகள் நடந்தன. முத்துவடுகநாதரை விஷம் வைத்துக் கொள்ள திட்டம் தீட்டப்பட்டிருப்பதை அறிந்த குமராயி அம்மாள் நாட்டையும் வீட்டையும் துறந்து மகன் முத்துவடுகநாதரை அழைத்துக் கொண்டு முதலூரை விட்டு தப்பிச் சென்றார். தனது தாயார் குமராயி அம்மாளை அழைத்துக் கொண்டு பழமுதிர்ச்சோலை பாலையா சாமிகளை தரிசித்து ஞான தீட்சை பெற்றுக் கொண்டார் முத்துவடுகநாதர். சாமிகள் தாய் வாராகியை பூஜித்து வந்திருக்கிறார். வெள்ளி மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் மண்டை ஓட்டில் மது கலந்த ரத்தத்தை சோற்று உருண்டையுடன் பிசைந்து ஈரல் கலந்து அன்னை வாராகிக்கு படைப்பாராம். சாமிகள் வைத்த படையலை அன்னை வாராகி உண்டு ஐயா கேட்ட வரங்கள் அனைத்தையும் கொடுப்பாளாம். சாமிகள் பட்டூர் ஆலம்பட்டியில் இருந்தாலும் அவரது உள்ளுணர்வு அவரை சிங்கம்புணரிக்கு போகும்படி பணித்தது. காரணம், அங்குதான் தனக்கு ஜீவசமாதி அமைய வேண்டும் என விரும்பினார். 1833 ஆண்டு ஆடி மாதம் ரோகிணி நட்சத்திரத்தில் சாமிகள் ஜீவசமாதியானார். சிங்கம்புணரியைச் சேர்ந்த வியாபாரிகள் தினமும் தங்கள் வியாபாரத்தை தொடங்கும் முன்னர் கடை சாவியை ஐயாவின் காலடியில் வைத்து வணங்கிச் செல்லும் மரபை இன்றும் பின்பற்றி வருவது குறிப்பிடத்தக்கது.